வெல்கம் டு ஆசிரியர் தமிழன் சேனல். டீச்சர்ஸ், இன்னைக்கு வீக் ஃபோரோட சண்டே ஓவரால் டெஸ்ட் பார்க்க போகிறோம். இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம 5 சப்ஜெக்ட் பார்த்தோம். அந்த 5 சப்ஜெக்ட்லேருந்து 100 வினாக்கள், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 20 வினாக்கள் வீதம் 100 வினாக்கள். முதல்ல தமிழ் 6th ஸ்டாண்டர்டில் பருவம் 2, 3 ரெண்டுத்துலேயுமே ஒவ்வொரு பாடம் வரும். பருவம் 2ல் 3வது பாடமும், பருவம் 3ல் முதல் பாடமும், இப்படி சேர்த்து 20 வினாக்கள் எடுத்திருக்கோம். பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் முதல் கேள்வி. அஞ்சாமை மிக்கவன்தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான் என்ற பாடல் வரிகள் யாருடையது? முடியரசன், வாணிதாசன். ஆப்ஷன் ஏவா பியா எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான ஆன்சர் முடியரசன் என்பது கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஓகே, அடுத்து பின்வரும் சங்க இலக்கிய கூற்றுகளில் சரி எது தவறு எது அப்படின்னு சொல்லிட்டு சரியா தவறா நாம் பார்க்குறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர் அப்படின்னு சங்க இலக்கியத்தில் இருக்கு. ஆட்டின் பாலை கொடுத்து அதற்கு பதிலாக தானியத்தை பெற்றனர், இதுவும் சங்க இலக்கியத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இரண்டும் சரியா இல்லை ஒன்று தவறா? இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டும் சரி என்பது கரெக்டான பதில். அடுத்து, வணிகர்களை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல் எது? நற்றிணையா பட்டினப்பாலையா? வணிகர்களை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர், இங்கேயும் நா அப்படி ஆன்சர்ல நா வரும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. 2 நா வந்தா 2 பா வரும். பட்டினப்பாலை. சரிங்களா? அப்படின்னா ஆன்சர் என்ன ஆகுது? பட்டினப்பாலை என்பது கரெக்டான விடை. சரி. பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை முதலிய நூல்களை எழுதியவர் யார்? முடியரசனா பாரதிதாசனா? ஆன்சர் மார்க் பண்ணிட்டீங்களா? உடனே ஆன்சர் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட ஆன்சர் எழுதிக்கங்க. எழுதிக்கிட்டு 100 கொஸ்டின்ஸும் முடிச்சுட்டு நீங்க ஆன்சர் செக் பண்ணி பாருங்க. முடியரசன் தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்து வெளியிட்டவர் யார்? முடியரசனா சக்திவேலா? சக்திவேல். அடுத்து, பாலோடு கூழோடு பெயரும் என்று கூறும் நூல் எது? பாலோடு கூழோடு பெயரும் என்று குறிப்பிடும் நூல் எது? குறுந்தொகை. கூழோடுன்னு வந்தாலே குறுந்தொகை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பின்வரும் கூற்றுக்களில் சரியானது எது? என்ன கூற்றுகள்னு பாருங்க. கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது என்று குறிப்பிடும் நூல் பட்டினப்பாலை. ஊனோடு கரியோடு பெயரும். ஊனோடு இல்ல, ஒரு நிமிஷம். கூழோடு கரியோடு பெயரும், அதுதான் கரெக்ட். அதுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா குறுந்தொகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல எது சரி அப்படின்னு பாக்குறோம். ஏவா பியா? எது சரியா எது தவறா? சரியானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது பட்டினப்பாலை, அது கரெக்டா? கூழோடு கரியோடு பெயரும் என்பது அகநானூறு, அது கரெக்டா? ஆக்சுவலி குறுந்தொகை அது கரெக்டா அப்படின்னா, கரெக்ட்ன்றது ஆப்ஷன் ஏ தான். கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாதுன்றது தான். கூழோடு கரியோடு பெயரும்னு சொன்னா அது அகநானூறு. சரிங்களா? எப்படி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த கரி அப்படிங்கிறது நீங்க அகம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம அகத்திலும் கரி இருக்கும், அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அது கரெக்டா இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ அதை வச்சுதான் நான் ஆன்சர் சொன்னேன். ஆன்லைன் ஷாப்பிங் என்பதன் தமிழ் சொல் என்ன? இணையதள வணிகம். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி மின்னணு வணிகம். இணையதள வணிகம் என்றுதான் கரெக்டான ஆப்ஷனு. இ காமர்ஸ்ங்கிறதா மின்னணு வணிகம். மின்னணு வணிகம்னா இ காமர்ஸ்னு சொல்லணும். சரிங்களா? சரி, இன்னொரு கூற்றுகளில் சரியானது எது?
இ உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள் ஆகும். ஆப்ஷன் பி, சாரி, கூற்று பி. ஆனால் இன்று ஊ என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவது இல்லை. ஏ சரி, பி தவறு, இல்லை ஏ பி ரெண்டுமே சரி. எது வரும்? 9th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க? ஆப்ஷன் பி, ஏ அண்ட் பி ரெண்டுமே வந்து கரெக்டான பதில். சரிங்களா? சரி, அடுத்து பார்க்கலாம். அவன், இவன், அது, இது ஆகிய சொற்கள் அவன், இவன், அது, இது ஆகிய சொற்கள் எந்த மாதிரியான சொற்கள்? அகச்சுட்டா, புறச்சுட்டா? பத்தாவது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ அகச்சுட்டு என்பதே கரெக்ட். ஏன் சார்னா இந்த ஆவும் இந்த ஈயும் எடுத்துட்டீங்கன்னா வன்னு இதெல்லாம் வந்து பொருள் தராது. இந்த சுட்டெழுத்துக்களை நீக்கினால் இவை வந்து பொருள் தராது. சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பொருள் தராது என்றால் அது வந்து அகச்சுட்டு என்று அழைக்கப்படும். ஏன்னா அகத்திலேயே சுட்டு வச்சிருக்கேன்னு சொல்லி. பின்வரும் எழுத்துக்களில் சேய்மை சுட்டு எனப்படும் எழுத்து எது? சேய்மை சுட்டு தூரம் இருக்கிற பொருட்களை சுட்ட நாம சேய்மை சுட்டுன்னு சொல்லுவோம். பக்கத்துல இருந்துச்சுனாக்கா அது அண்மை சுட்டுன்னு சொல்லுவோம். இதுல எது சேய்மை சுட்டு? ஆவா ஈயா? 11வது ஆப்ஷன் ஏ. சேமை சுட்டுனா அது அந்த, அப்பள்ளி, அம்மரம் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஸோ அப்படி சொல்றதுக்கு பேர் தான் வந்து அப்பள்ளி, அந்த மாதிரி அம்மலை அப்படி சொல்லுவோம். அது வந்து ஆ. இவன், இவன், இவள், இது, இப்பள்ளி, இம்மரம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இது வந்து இம்மலை அப்படின்னு சொல்லும்போது ஈ. பக்கத்துல இருக்கிறது சொன்னோம்னா அண்மை சுட்டு, தூரத்துல இருக்கிறது சொல்லும்போது சேமை சுட்டு. அப்ப அண்மை சுட்டு அப்படின்னாக்கா ஈ வரும், சேமை சுட்டுனாக்கா ஆ வரும். சுட்டு திரிபு என்பதற்கு சிறந்த உதாரணம் இது. 12வது கேள்வி. சுட்டு திரிபு, சுட்டு வந்து என்ன ஆயிடுச்சு? திரிஞ்சு போனது. எது கரெக்டா வரும்? அம்மரம் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி இந்த பள்ளி. 12வதுக்கு ஆப்ஷன் பி இந்த பள்ளி என்பதுதான் கரெக்டான ஆன்சர். இதுதான் சுட்டு திரிபு. சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா அம்மரம், இம்மரம், அப்பள்ளி, இப்பள்ளி இதெல்லாமே அண்மை சுட்டு, சேமை சுட்டுன்னு போயிடுங்க. இப்பள்ளி என்பது இந்த பள்ளி என்று தெரிந்து வருகிறது. இப்பள்ளி என்பது இந்த பள்ளி, இப்பள்ளின்றதான் வந்து அதோட கரெக்டான ஒரு சுட்டு எழுத்து. இப்பள்ளிங்கிறது தான். இந்த இப்பள்ளி அப்படின்றது என்ன இருக்குங்க? இந்த பள்ளி அப்படின்னு சொல்லி வர்றதுனால இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? திரிபு, சுட்டு திரிபு என்று சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து, மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் ஒரு வினா எழுத்து. நான் இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தோம். முதலிலும் இறுதியிலும் ரெண்டுத்திலுமே வரணும். அது எது ஒரு யாவா ஏவா? ஆப்ஷன் ஏ, ஏவா பியா? நான் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன். எந்த யானை ஏரிக்கு ஆடுடன் ஓடியது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருந்தேன். எந்த யானை மொழிக்கு முதலில் வரும், ஆடுடன் ஓடியது மொழிக்கு இறுதியில் வரும். மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய எழுத்து ஏ. அப்போ ஆப்ஷன் பி. 13வது ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? அந்த ஷார்ட்கட்லாம் நம்ம கிளாஸ்ல சொல்லுவோம். ஒரு சிலர் வந்து பயன்படும், யூஸ் பண்ணிக்கங்க. கவி ஞாயிறு அவர்களின் இயற்பெயர் எது? முதல்ல கவி ஞாயிறுன்னு யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அவரோட இயற்பெயரை கண்டுபிடிக்கணும். நமக்கு 2 ஆப்ஷன் தான் கொடுக்க போறோம். ஏன் சார் 2 ஆப்ஷனு அப்படின்னா 4 ஆப்ஷன் உட்காந்து டைப் பண்றதுக்கு எனக்கும் நேரம் இல்லை. 4 ஆப்ஷனை பார்த்து கன்ஃபியூஸ் பண்ண எனக்கு விருப்பமும் இல்லை. சரிங்களா? 2 ஆப்ஷன், இதுவா அதுவா அப்படி நீங்க பார்க்கும்போது ஒரு கேள்விக்கு 2 பதில பார்க்கும்போது இது ஒரு பதில், இதுதான் இதுக்கு பதில் அப்படின்னா இதை வந்து இதுக்கு பதில் என்ன அப்படிங்க தேடுவீங்க. அது மட்டும் இல்லாம கூடவே வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த 2வது ஆப்ஷனுக்கான ஆன்சரை நீங்க வந்து கூட எழுதி வச்சுக்கலாம். ஒன்று, ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகாம மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். அதுக்காகவே நான் வந்து ரொம்ப ஆப்ஷன்ஸ் கொடுக்கறது இல்லை. கவிஞாயிறு அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா தாராபாரதி. அவருடைய இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன். சரிங்களா? 14க்கு ஆப்ஷன் பி. பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வருவது எது? பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல், வினையை குறிக்கும் சொல் வினை சொல். இந்த ரெண்டுத்தையும் சார்ந்து வருவது வினை சொல்லா இடை சொல்லா? ஆப்ஷன் பி இடைச்சொல் என்பது கரெக்டான பதில். 16வது கேள்வி. பின்வருவற்றில் தவறானது எது? ஓர் ஊர் அப்படின்னு சொல்றோமே அது தவறா? ஓர் கடல் அப்படின்னு சொல்றது தவறா? இலக்கண முறைப்படி எது தவறு? ஆப்ஷன் ஏ ஆர் பி? ஆக்சுவலி இது நான் ஆப்ஷனை மாற்றிருக்கணும். ஏன்னா ஆன்சரில் வந்து நான் மாற்றிட்டு இருக்கேன். ஸோ
இப்படி போட்டுருக்கோம். ஆப்ஷன் ஏ வந்து ஓர்கடல், ஆப்ஷன் பி வந்து ஓர் ஊர். இப்ப சொல்லுங்க எது ஆப்ஷன் ஏவா பியா? தவறானது எதுன்னு பாத்தீங்கன்னா ஓர்கடல் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த ஓர் அப்படிங்கிறது வந்து உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி மட்டும்தான் வரணும். நம்ம எப்படி வந்து ஆன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆன் எக்கு, ஆன் எலிஃபேண்ட் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவோம். ஆன் ஆப்பிள்னு பயன்படுத்துவோம். இதே வந்து என்ன சொல்லலாம், பஸ், ஓகேவா, பஸ்ன்னு சொல்லலாம். ஆனா வந்து நம்ம என்ன சொல்ல முடியாது, இந்த உயிரெழுத்துக்களுக்கு வவல்ஸ் சவுண்டுக்கு முன்னாடி வரக்கூடியதுக்கு நம்ம ஆன் பயன்படுத்துவோம் இல்லையா ஆங்கிலத்துல. சரி, ஓகே, உதாரணம் இருக்கட்டும். இப்போ இது இலக்கணத்துக்கு வருவோம். இதுல வந்து ஓர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து உயிரெழுத்துக்கள் தொடங்கக்கூடிய வார்த்தைகளுக்கு முன்னாடி தான் ஓர் பயன்படுத்தணும். ஓர் ஊர், ஓர் அரசன், ஓகேங்களா, ஓர் ஏரி இப்படி பயன்படுத்தலாம். ஆனா வந்து ஓர் கடல்னு சொன்னா அது தவறு. இந்த தவறு எதுன்னு கேட்டிருக்கிறதுனால 16க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 17 பொருந்தாதை தேர்வு செய்க. இதுக்கு ஏ பின்லாம் இருக்காது. இதுல ஏதோ ஒண்ணு பொருந்தாதது, அது மட்டும் சொல்லுங்க. மதுரை, சித்திரை, கால், ஆள். ஆள் அப்படிங்கிறது தான். ஏன்னா மதுரைங்கிறது வந்து இடப்பெயர், அதுவும் வந்து பெயர் சொல். சித்திரை பெயர் சொல், கால் பெயர் சொல். இது மட்டும்தான் என்ன அதுங்க இடைச்சொல். இல்லைங்களா, வினைச்சொல் கிடையாது, இடைச்சொல். அதனால ஆள் அப்படிங்கிறதா வந்து இங்க வந்து கரெக்டான பதில், பொருந்தாது. சரிங்களா. பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. இது ரெண்டுத்துல எது சரி? பெண்கள் படை வீரர்களுக்கு தலைமை தாங்கியவர் குயிலி. வேலுநாச்சியாரின் அமைச்சர் தாண்டவராயர். இது ரெண்டும் சரியா, ரெண்டும் தவறா? எது வரும்? இரண்டும் சரி என்பதுதான் கரெக்டான ஆன்சர். 18வதுக்கு ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். 19வது கேள்வி. 20 கேள்வி முடிச்சோம்னா தமிழ் முடிஞ்சிருது. பாருங்க, வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எது? ஆக்சுவலி காளையார் கோயில் போர் நடந்தது வந்து 1772 நினைக்கிறேன். ஸோ அப்போ அவர் சிவகங்கையை வந்து 8 வருஷம் கோபால நாயக்கரோட கட்டுப்பாட்டில் அங்கே போயிட்டு திண்டுக்கல் இருந்துட்டு அதன் பிறகு வந்து 1780 மீட்டிருப்பார். இது வந்து சமூகவியல்ல உனக்கு தெளிவாக வரும். இதில் தமிழில் இவ்வளோதான் இருக்கும். ஓகேங்களா. 1780 என்பது சரியான பதில். சரி, இலக்கிய மாநாடு. இந்த ஆப்ஷனை பாருங்க. இதில் எந்த ஆப்ஷன் போட்டோம்னா கரெக்டாக வரும் அப்படிங்கிறது தான். சரிங்களா. எந்த ஆர்டரில் பண்ணால் கரெக்டான ஆன்சர் உட்காரும். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சொல்லுங்க. இலக்கிய மாநாடு எங்க நடைபெற்றது? சென்னையில். எந்த வருஷம்? 1937. சரி, அடுத்து. தமிழ்நாட்டின் சொத்து என யாரை குறிப்பிட்டாங்க? பாரதியாரை குறிப்பிட்டார். அடுத்து, ஜி போப் யார்? அவர் வந்து தமிழ் கையேடு ஒண்ணு செஞ்சார். தேசம் உடுத்திய நூலாடை என்று தாராபாரதி குறிப்பிடும் நூல் திருக்குறள். சரி, ஓகே. அப்போ வந்து 2, 1, 3, 4 என்பது கரெக்டான பதில். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 20 வினாக்கள் வந்து நம்ம தமிழ்ல பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது 20 வினாக்கள் வந்து ஆங்கிலத்துல பார்க்க போறோம், இங்கிலீஷ்ல. 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல ஃபர்ஸ்ட் யூனிட் ஹூ வாண்ட்ஸ் த வாட்டர் அப்படிங்கிற பாடத்துல இருந்து 20 வினாக்கள் எடுத்திருக்கோம். அதில் போயம் வரும், கிராமர் வரும், எல்லாம் கலந்து. 21வது கேள்வி, அதாவது ஃபர்ஸ்ட் கேள்வி இங்கிலீஷ்ல. ஃபைண்ட் த மீனிங் ஆஃப் த வேர்ட் கண்டென்ட்மெண்ட். கண்டென்ட்மெண்ட் கண்டென்ட்மெண்ட் என்ன வரும்? சாலிட்லியா, சாட்டிஸ்ஃபேக்ஷனா? ஏவா பியா? மார்க் பண்ணிட்டீங்களா? சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்பது கரெக்டான ஆன்சர். த டாய் டேஷ் போட் டான்ஸ்ட் செயில் ஆன் த பாண்ட். காம்பவுண்ட் வேர்டு. இதுல இருந்து டாய் டேஷ் போட் என்ன போடலாம்? சி போட்டா செயில் போட்டா என்ன வரும்? கடல்ல எந்த ஒரு பொருள் போனாலும் அதுக்கு வந்து செயில்னு தான் சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர், செயில் போட். 23வது கேள்வி. A dash of fish swam past our boat. இந்த மீன்களின் கூட்டத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்வாம்னு சொல்லுவோமா, ஸ்கூல்னு சொல்லுவோமா?
the 23வது the school of fish அப்படிங்கறத வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் பி இஸ் ரைட். 24 the meaning of the word meager. meager அப்படின்னா என்னங்க? சர்ப்ளஸா ஸ்மால் குவான்டிட்டியா? ஆப்ஷன் ஏவா பியா? 24க்கு ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். எல்லாமே புக்ல இருந்து லைன் பை லைன் வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்துருக்கோம் கொஷின்ஸை. சரிங்களா? இந்த கொஷின் பேப்பரோட பிடிஎஃப் அதுக்கு கீழே லாஸ்ட் பேஜில் ஆன்சர், பிடிஎஃப் ஆன்சர் ரெண்டுமே சேர்த்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க்ல கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து செக் பண்ணி பார்த்து ஆன்சர் போட்டு பாருங்கள். அப்புறமா நீங்கள் படிச்சும் பாருங்கள். ஆன்சர் எல்லாத்தையும் மார்க் பண்ணி படிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வீக்கும் வரப்போகுது. நாளையிலிருந்து 5வது வாரம் வெற்றிகரமாக தொடங்க போகிறோம். இது வரைக்கும் 4 டெஸ்ட் முடிச்சிருக்கோம். 400 கொஷின்ஸ் வெறும் 6th ஸ்டாண்டர்டில் மட்டுமேங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த 6th முடியறதுக்குள்ளே வந்து ஒரு 600-700 கொஷின்ஸ் வந்து வந்துடும் போல இருக்கு நமக்கு. ஸோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வெரி யூஸ்ஃபுல். நீங்கள் அது டெட்டுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 படித்தாலும் சரி, இல்லை HGT எக்ஸாமுக்கு படித்தாலும் சரி, BO எக்ஸாமு, இன்னும் கூடுதலாக வந்து TNPSC எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, பாருங்க. அடுத்து 25வது கேள்வி. ஃபைண்ட் த ஆண்டனம் ஆஃப் த வேர்ட் ஸ்டட்டர்ட். ஸ்டட்டர்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆண்டனம் கண்டுபிடிக்கணும். எதிர்ச்சொல் கண்டுபிடிங்க. ஸ்டட்டர்னா என்ன? ஸ்போக் வித் டிஃபிகல்ட்டியா, ஸ்போக் வித் ஃப்ளூயன்ட்லியா? ஸ்போக் வித் ஃப்ளூயன்ட்லி அப்படிங்கிறது தான் ஆண்டனம். நல்லா புரிஞ்சுங்க. நான் கேட்டிருக்கிறது ஆண்டனம், எதிர்ச்சொல். ஸ்டட்டர்ட் அப்படின்னா ஆக்சுவலி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக் வித் டிஃபிகல்ட்டி. பேசுறதுக்கு தயக்கம் காட்டுறது அல்லது கடினமாக இருக்கும். பேசுறதுக்கு தயங்குறது, திக்கிறது அப்படிங்கிற மாதிரியான பேச்சில் உள்ள இடர்பாடுகள் அப்படிங்கிற மீனிங். ஸோ அப்போ அதுக்கு எதிர்ச்சொல்னா தெளிவாக பேசுதல்னு அர்த்தம். அப்போ ஸ்போக் வித் ஃப்ளூயன்ட்லிங்கிறதா கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா நான் கேட்டிருக்கிறது ஆண்டனம். கவனமா ஆன்சர் எழுதணும். ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து 2 முறை படிச்சு எழுதணும். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூ? இன்னொன்று எது சரி? பிராக்டிஸ் சி வந்தா அது வந்து நவுன், பிராக்டிஸ் சி வந்தா அது வந்து வெர்ப். எப்படி? ஏ அண்ட் பி ரெண்டுமே கரெக்டா, இல்ல ஏ மட்டும் கரெக்டா? ஆப்ஷன் ஏ, விச் மீன்ஸ் ஆப்ஷன் ஏனா இதுதான். இதுதான் ஆப்ஷன் ஏன்னு சொல்லுவோம் நாம. இந்த பக்கம் இருக்குது ஆப்ஷன் பின்னு சொல்லுவோம். இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? இதுதான் வந்து ஏ அண்ட் பிங்கிறது. பிராக்டிஸ் நவுன், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா எஸ்சி பண்ணணும். ஐ ப்ராக்டிஸ் கிரிக்கெட் அப்படின்னா இது வந்து சிஇ போடணும். இப்படி சிஇ வந்துச்சுன்னா அது வந்து வேர்பு, எஸ்இ வந்துச்சுன்னா அது வந்து நவுன். சரிங்களா? ஷி ஃபெட்ச்ட் அ டேஷ் ஆஃப் வாட்டர். பெயில், பெயில் ரெண்டுமே பெயில் தான். எந்த பெயில் வந்து வாலிங்கிறது குறிக்கும்னு பார்க்கணும் நீங்க. சரிங்களா? வாலினா அது அஜித் நடிச்ச படம் இல்ல, வாலி பாத்ரூம் வைக்கிற வாலி. சரிங்களா? வாலி வாலி வித்தியாசம் இருக்குல்ல? சொல்லுங்க. பெயில். She fetched a pail of water. 27க்கு வந்து PAIL பெயில், இதுதான் வந்து ஒரு பக்கெட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். 28வது கேள்வி. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூ? பின்வருவற்றில் எது உண்மை? கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் ஆர் அண்ட், பட், ஆர், சோ. சப்ஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் ஆர் போத், அண்ட், எய்தர், நார், நெய்தர், நார். இந்த மாதிரி போத், அண்டு, நெய்தர், நார், நெய்தர், ஆர். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ங்கிறது அண்டு, பட்டு, சோ, ஆர் இதெல்லாம் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனுங்க. சபார்டினேட் கன்ஜங்ஷன்றது இது கிடையாதுங்க, அது வந்து வேற. சரிங்களா? சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ங்கிறது என்னன்னா பிகாஸ் அதெல்லாம் வரணும். அது வந்து அடுத்து கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் தெளிவா. fill in the blanks with suitable conjunctions. கன்ஜங்ஷன் எந்த கன்ஜங்ஷன் போட்டால் கரெக்டாக வரும்? 29வது கேள்வி. I sent him a letter, he did not respond. நான் லெட்டர் அனுப்பிட்டேன், அவர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல. அப்போ வந்து அண்டு வருமா, பட்டு வருமா? I sent him a letter and he did not respond. I sent him a letter but he didn't respond. எது வரும்? But he didn't respond. நான் லெட்டர் அனுப்பிச்சிட்டேன், அவர் தான் ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படி மீனிங். ஸோ அடுத்து 30வது கேள்வி. Find the examples of alliteration. alliterationனா நான் ஏற்கனவே சொன்னேன், மோனை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? In a blaze of heat with a sunny smiles அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போயமோட வரிகளில் எது வந்து alliteration-ஆ வரும்?
சன்னி ஸ்மைல்ஸா பிளேஸ் ஆஃப் ஹீட்டா? எஸ் எஸ் வரணும் மார்னிங் இல்லைங்களா? அப்போ வந்து சன்னி ஸ்மைல்ஸ் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். 31வது கேள்வி. ஷீ செட் திஸ் ரூம் இஸ் ஹேட் அ ஸ்ட்ராங்கஸ்ட் டேஷ். அந்த ரூமுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் டேஷ் இருக்கு. என்ன இருக்குன்னா சீலிங்கா ரூஃபா எது வரும்? இப்போ நீங்கள் ஓவராலாக ஒரு வீட்டுக்கு அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து ரூஃப்னு சொல்லலாம். ஒரு ரூமுக்குன்னு சொல்லும்போது அது சீலிங் தான். நீங்கள் வந்து ஃபேனை கூட ஞாபகம் வச்சுக்கலாம், சீலிங் ஃபேன். அப்போ 31க்கு என்ன ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஃபைண்ட் த எக்ஸாம்பிள் ஆஃப் அலிட்ரேஷன். திரும்பியும் அதே மாதிரி அலிட்ரேஷன். ஏன் சார் அலிட்ரேஷன் ரெண்டு மூணுனா அதுதான் புக்கில் இருக்கு, அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளை திரும்ப திரும்ப எடுத்துட்டு இருக்காங்க. ஸ்ப்ரிங் இஸ் பிரட்டி பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட். அப்போ ஸ்ப்ரிங் இஸ் பிரட்டியா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா? பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருவீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ரெண்டுத்துலையுமே எஸ் வருது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? 33வது கேள்வி. ஃபைண்ட் த ரைமிங் வேர்ட் ஃபார் ப்ரௌன். ப்ரௌனோட ரைமிங் வேர்டு என்ன? நல்லா பாருங்க. ஹோமோஃபோன்ஸ் அப்படிங்கிறது வேற. ஹோமோஃபோன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஹோமோஃபோன்ஸ்னா என்னன்னா நீங்கள் அடுத்து பின்னொரு கிளாஸில் படிக்கலாம். ஹோமோஃபோன்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நவ் நவ் இதெல்லாம் வந்து ஹோமோஃபோன்ஸ் தான். ஏன்னா இதுவும் நவ் தான், இதுவும் நவ் தான். அப்போ என்னன்னா சவுண்டு ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் வந்து ஸ்பெல்லிங் வேற வேற வரும். அதுதான் வந்து ஹோமோஃபோன்ஸ். சரிங்களா? இந்த இடத்துல ஹோமோஃபோன்ஸ் பற்றி நாம் படிக்கல, ரைமிங் வேர்டு பற்றி படிக்கிறோம். ரைமிங் வேர்டுனா ஒரே மாதிரி முடியக்கூடிய வார்த்தைகள், ஒரே மாதிரி முடியக்கூடிய வார்த்தைகள். அப்போ ப்ரௌன் அப்படின்போது டவுன் அப்படின்னு தான் முடியும். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். 33 நிறைய பேர் கரெக்டாக போட்டிருப்பீங்க. அடுத்து 34வது கேள்வி. He sings songs. He wants to become a singer. He sings, அவர் வந்து பாடல் பாடுகிறார். பட் ஆனால் he want to become a singer அப்படி சொல்ல முடியாது இல்லையா? அவள் டான்ஸ் ஆடுறாங்க, ஆனால் அவங்க சிங்கரா வரணும் அப்படின்னாக்கா அதுக்கு பட்டு வரும். அவள் பாடல் பாடுகிறாள், ஏனென்றால் அவள் வந்து சிங்கராக வர ஆசைப்படுகிறாள் அப்படின் போது ஏனென்றால் தான் வரும். அப்போ பிகாஸ் தான் கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா? 34வது ஏ. 35வது யூ cannot succeed dash you work sincerely until unless. 35வது ஆப்ஷன் பி அன்லெஸ். யூ கனாட் சக்சீட், இவனால் ஜெயிக்கவே முடியாது. அன்லெஸ் யூ ஒர்க் சின்சியர்லி, நீ வந்து சின்சியராக ஒர்க் பண்ணலன்னா அவனால் ஜெயிக்க முடியாது. ஓகேங்களா? அப்படி ஐ லைக் குக்கிங் டேஷ் ஈட்டிங் டேஷ் ஐ டோன்ட் லைக் வாஷிங் டிஷஸ். என்ன வரும் பாருங்க, ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ரெண்டு வரணும். நீங்கள் ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க. ஐ லைக் குக்கிங் அண்ட் ஈட்டிங் பட் ஐ டோன்ட் லைக் வாஷிங் டிஷஸ். எனக்கு சமைக்கவும் பிடிக்கும், சாப்பிடவும் பிடிக்கும், ஆனால் பாத்திரம் வேலை பிடிக்காது. அதுதான் அதோட மீனிங். ஐ லைக் குக்கிங் ஆர் அல்லது ஈட்டிங், எனக்கு சமைக்கவோ அல்லது சாப்பிடவோ ஏதாவது ஒன்று பிடிக்கும். பட் ஐ டோன்ட் லைக் வாஷிங் டிஷஸ். ஸோ சமைக்கவோ இல்லை சாப்பிடவோ பிடிக்கும் அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ சமைக்கவும் சாப்பிடவும் பிடிக்கும் அப்படின்னா சொல்லுவோம். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஐ லைக் குக்கிங் அண்ட் ஈட்டிங் பட் ஐ டோன்ட் லைக் வாஷிங் டிஷஸ். 37வது எ டேஷ் ஆஃப் லயன்ஸ் ரோம்ட் இன் த ஜங்கல். டேஷ் ஆஃப் லயன்ஸ் ப்ரைட் ஆஃப் லயன்ஸா க்ரூ ஆஃப் லயன்ஸா எது வரும்? ஆப்ஷன் ஏ ப்ரைட் ஆஃப் லயன்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 38வது கேள்வி பாருங்க. இந்தியா ஹாஸ் பீன் ஒர்க்கிங் ஃபார் இன்டர்நேஷனல் டேஷ் பீஸ் எது வரும்? பீஸ், இதுதான் அமைதி, இது வந்து துண்டு. சரி, ஃபைண்ட் த கரெக்ட் வேர்ட் ஃபார் தி கிவன் சென்டென்ஸ். தேர் இஸ் அ டேபிள் பிசைட்ஸ் த பெட். தேர் இஸ் அ டேபிள் பிசைட் த பெட். ஏவா பியா? கரெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. பிசைட்க்கு பக்கத்தில் எஸ் வரக்கூடாது. நான் ஏற்கனவே பாடத்திலே சொல்லியிருந்தேன். பிசைட்னா தான் அருகில் அர்த்தம். பிசைட்ஸ்னா கமா போட்டு அப்படியே அடுத்தடுத்து சொல்லிட்டே போகிறதுக்காக சொல்றது. சரி, ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த போயம் இந்தியன் சீசன்ஸ்? இந்தியன் சீசன்ஸ் என்ற போயமோட ஆத்தர் யார்? நிஷா டைரின், வில்லியம் மேக்பிஸ் தக்காரை. 40வது ஆன்சர் வந்து நிஷா டைரின் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஓகே டீச்சர்ஸ், 2 கொஷின்ஸ் 40 கொஷின் முடிச்சிட்டோம். நாம எல்லாரும் கூட பண்ணிட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் ரொம்ப பெரிய பெரிய எழுத்தாக இருக்கும். சரி, ஓகே, ஃபோனில் பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே இருக்கும். இரு ஒற்றை எண்களின் கூடுதலானது எப்போதும் டேஷ்.
6வதுல கணக்கு 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே கொஞ்சம் இதை ஸ்மால் பண்ணிக்கலாம், லெட்டர்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே லெட் மீ கிவ் சம் டைம். ஓகே மச் பெட்டர். ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இரு ஒற்றை எண்களின் கூடுதலானது எப்போதும் டேஷ் ஆக இருக்கும். நீங்க வேணா கூட்டி கூட பாருங்க. 2 ஒற்றை எண்கள் எடுத்துக்கங்க, ஏதாவது ஒரு ஒற்றை எண்கள் எடுத்துக்கங்க. 9 5 2 ஒற்றை எண்களை கூட்டி பாருங்க 14. ஓகேங்களா? அப்ப இரு ஒற்றை எண்களின் கூடுதலானது எப்போதும் இரட்டை எண்ணாக இருக்கும். 41க்கு ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து ஒரு ஒற்றை எண்ணையும் ஒரு இரட்டை எண்ணையும் பெருக்கினால் எப்போதும் டேஷ் கிடைக்கும். ஒரு ஒற்றை எண்ணையும் ஒரு இரட்டை எண்ணையும் இங்கே அதே போலதான் பெருக்கினா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா ஒற்றை எண்ணு இரட்டை எண்ணு இப்படி எடுத்துக்கலாம். அப்போ 4 பெருக்கல் 3 நீங்க பெருக்கினீங்கன்னா 4 3 12 என்ன கிடைக்குது? இரட்டை எண் தான் கிடைக்குது. 42வதுக்கும் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து 43வது கேள்வி. ஒரு ஜோடி பகா எண்களின் வேறுபாடு 2 எண்ணில் அது டேஷ் எனப்படும். ரொம்ப முக்கியமான 1 மார்க்ஸ் இதெல்லாம். ஒரு ஜோடி பகா எண்கள், ஏதோ 2 பகா எண்கள் எடுத்துக்கிறீங்க, நீங்க 17 எடுத்துக்கிறீங்க, 19 எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இது ரெண்டுத்தோட வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2. ஓகேங்களா? அப்படின்னா அது என்ன நினைப்போம்? இரட்டை பகா எண்கள்னு சொல்லணுமா, சார் பகா எண்கள்னு சொல்லணுமா? இரட்டை பகா எண்கள்னு சொல்லணும். அதாவது அடுத்தடுத்து வரக்கூடிய எண்களுக்கு தான் வந்து வேறுபாடு 2 இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் இரட்டை பகா எண்கள். சார் பகா எண்கள்னா ஒன்றும் இல்லை. நீங்க உதாரணத்துக்கு இப்போ 57 எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், 19 எடுத்துக்கிறீங்கன்னா இது ரெண்டுத்துக்குமே வந்து 2 எண்களுக்குமே வந்து மீபேவா அப்படின்னு சொல்லக்கூடிய HCF மீபேவா வந்து என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா 1 தான். சரிங்களா? மீசிமா ரெண்டுத்துலேயும் பெருக்குனா வரக்கூடியது. ஆனால் மீபேவா பொறுத்த வரைக்கும் 1 தான். ஸோ இந்த மாதிரி ஒன்னே 1 தான். இது ரெண்டுத்துக்கும் மீபேவா வந்து 1 அப்படின்றது இது வந்து 1 கிடையாது. ஆக்சுவலி தப்பா சொல்லிட்டேன், 2. இது வந்து வராது. வேற ஏதாவது எண்கள் எடுத்துக்கலாம். இது வந்து 2 வரும். இது 1 3 வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி 3 வருது இதுக்கு. இது இல்லை, வேற ஏதாவது நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ வேற ஏதாவது 2 எண்கள் எடுத்துக்கிறீங்க. அந்த 2 எண்களுக்கு மீபேவா வந்து 1 தான் வருது, வேற எதுவுமே வரல அப்படின்னா அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா எங்க சார் பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி அடுத்து பார்க்கலாம். முழு எண்களின் தொடக்க எண் எது? முழு எண் சேல் நம்ம சொல்லுவோம். சாரி, சட்டில் இருந்து ஆரம்பிக்கும். 0 1 2 3ன்னு போறதா முழு எண்கள். இயல் எண்கள்னு சொல்றது நேச்சுரல் நம்பர் 1 2 3ன்னு ஆரம்பிக்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா முழு எண்களின் தொடக்க எண் எது? ஒற்றைனா இரட்டை எண்ணா? முழு எண்களின் தொடக்க எண் வந்து 0. 0ங்கிறது ஒற்றைனா இரட்டை எண்ணா? இல்ல ரெண்டுத்துலயுமே வராதா அப்படின்னா இரட்டை எண் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மா புக்ல இருக்கு, நம்ம பார்த்தாச்சு. ஸோ அப்ப 0ன்றது ஒரு இரட்டை எண் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு எண்ணிற்கும் அதே எண் ஒரு காரணியாக அமையும். சரியா தவறா? சரி. ஒவ்வொரு எண்ணிற்கும் அதே எண் காரணியாக அமையும் என்பது சரி. சரி, மேக்ஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கணும் அப்படின்னா நீங்க ஒர்க் அவுட் பண்றோம்னா பாஸ் பண்ணிட்டு கூட நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆப்ஷன் ஏவா பியான்னு மார்க் பண்ணீங்க. அதன் பிறகு வந்து ஆன்சரை பார்ப்பீங்க. ஓகேவா? எனக்கு அந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு டைம் இருக்கு. நான் அப்படி உட்காந்துருந்தா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ரொம்ப லேட் ஆகும். சரி ஓகே. 11 மற்றும் 60 ஆகிய எண்களுக்கு இடையே உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை டேஷ். அதுக்கு இடையில என்னென்ன பகா எண்கள் இருக்குன்னு எண்ணி பார்க்கணும், எழுதணும், வேற ஒன்றும் இல்லை. 12 நம்பர் என்னமோ வருது, 13 நம்பரா 10 நம்பர் வருது தெரியல. நீங்க பாருங்க. 11க்கு அப்புறம் என்ன வரும்? 13 வரும். 14 வருமா? வராது. 15 வருமா? வராது. 16 வருமா? வராது. 17 வரும். 18 வருமா? வராது. 19 வரும். 20 வருமா? வராது. 21 வருமா? வராது. 22 வருமா? வராது. 23 வரும். 24 வருமா? வராது. 25 வருமா? வராது. 26 வருமா? வராது. 27 வருமா? வராது. 28 வருமா? வராது. 29 வருமா? வராது. 29 வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி அப்படியே எழுதிட்டே போனீங்கன்னா 60க்குள்ள வந்து உங்களுக்கு எத்தனை எண்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46th கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் வந்து 12 நம்பர்ஸ் வருதுங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி பகா எண்கள் வந்து 2 எண்களுக்கு இடைப்பட்ட பகா எண்களின் எண்ணிக்கைன்னு கேட்கும்போது அதை நம்ம எழுதிதான் பார்த்தோம். அடுத்து 3753 என்ற எண்ணானது 9ஆல் வகுப்படும் ஆகியால் அவ்வெண் டேஷால் வகுப்படும். இந்த நம்பர் வந்து 9ஆல் வகுப்படும்ன்றாங்க. நீங்க வேணா பாருங்க. 3 7 10, 10 5 15, 15 3 18, 18 நீங்க 1 8 போட்டீங்கன்னா 9. அப்படின்னா என்ன ஆகும்? கண்டிப்பா இது 9ஆல் வகுப்படும். 9ஆல் கண்டிப்பா வகுப்படும்னா அந்த எண் 3ஆலையும் வகுப்படும். 47வதுக்கு ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். பின்வரும் கூற்றுகளில் எது சரி? மிகச்சிறிய ஈரிலக்க பாகா எண் 11, மிகப்பெரிய ஈரிலக்க பாகா எண் 97.
கரெக்டானு பாருங்களா. மிகச்சிறிய ஈரிலக்க பகாயன், ஈரிலக்கம் முதல்ல தொடங்குறது வந்து 10ல் தொடங்குது. அப்போ மிகச்சிறியனா அங்கன்னு தான் போகும். 10 பகாயன் கிடையாது, 11 பகாயன் தான். ஸோ அப்போ அது கரெக்டு. மிகப்பெரிய ஈரிலக்க பகாயன், மிகப்பெரிய ஈரிலக்க எண்ணுன்னு சொன்னாலே அது 99 தான். அது வந்து பகாயன் கிடையாது, பகு எண். அதுக்கு கீழே 98. அது வந்து என்னது, இரட்டை எண்ணுதான், அது வராது. அடுத்து 97 தான். ஸோ அப்போ 97 பகாயனா ஆமாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டுமே கரெக்டு. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ரெண்டுமே சரி. 48வது ஆப்ஷன் பி. அடுத்து, நான் ஓர் ஈரிலக்க பகாயன், எனது இலக்கங்களின் கூடுதல் 10, மேலும் நான் 57 என்ற எண்ணின் ஒரு காரணி ஆவேன் எனில் நான் யார்? ஓகே, நான் ஒரு ஈரிலக்க பகாயன், எனது இலக்கங்களின் கூடுதல் 10, மேலும் நான் 57 என்ற எண்ணின் ஒரு காரணி ஆவேன் எனில் நான் யார்? இங்க பாருங்க, கொஸ்டினை திரும்ப படிங்க. நான் ஒரு ஈரிலக்க பகாயன், ஈரிலக்க பகாயன்னா அது 100க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகாயன். ஓகேங்களா? அப்ப எனது இலக்கங்களின் கூடுதல் 10, 2 நம்பர் கூட்டினா 10 வரணும். நீங்க இப்படி கூட போட்டு போகலாம். 10க்குள்ள இருக்கிறது பகாயன்கள் 100, 10ல இருந்து, அதாவது ஈரிலக்க எண்கள்னா 10ல இருந்து தொடங்கும், 99 வரைக்கும் இருக்கக்கூடியது ஈரிலக்கம் தான். இதுக்குள்ள இருக்கக்கூடிய பகாயன்கள்ல எதையோ 2 எண்களை கூட்டினா, 2 எண்களோட இலக்கங்களை கூட்டினா என்ன வரும்? 10 வரணும். அது வந்து 57 என்ற காரணியா இருக்கும். நீங்க இப்போ என்ன எடுத்து பாருங்களேன். இதுல ஃபர்ஸ்ட்ல ஆப்ஷன்லயே அவுட். இங்க பாருங்க, 1 9 ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வருது? 10 வந்துருச்சு. ஆனா 1 4 கூட்டினா என்ன வருது? 10 வருதா? வரல. அப்ப இதுலயே தெரிஞ்சிச்சு நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி. ரொம்ப சிம்பிளா இருக்கு ஆப்ஷனு, ரொம்ப ஈஸியா தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ 19 கரெக்ட். 57 என்ற எண்ணுக்கு அது ஒரு காரணி. சரிங்களா? இரு அடுத்தடுத்த ஒற்றை எண்களின் வேறுபாடு 1 2, 7 9 11 13. நீங்க 2 நம்பர் எடுத்துக்கங்க. எப்படி பார்த்தீங்கன்னா எந்த 2 நம்பர் எடுத்துட்டீங்கனாலும் அதுக்கு இடையில வித்தியாசம் என்னவா இருக்கும்? 2ஆ தான் இருக்கும். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி. ஓர் எண்ணின் காரணிகள் 1 2 4 5 8 10 16 20 மற்றும் 40 மற்றும் 80 ஆகும் எனில் அந்த எண் என்ன? நீங்க வேணா இப்படி எடுத்து பாருங்களா. இப்போ 80 உதாரணத்துக்கு, 1 வந்து காரணியா? ஆமா. 2 காரணியா? கரெக்ட். 3 காரணியா? சரி. 4 காரணியா? ஆமா. 5 காரணியாக வரும். 8 வரும். 10 கண்டிப்பா வரும். 16 16 80 வரும். 4 20 80 வரும். 2 40 80 வரும். 1 80 80 வரும். அப்ப 80க்கு வருது. 160க்கு வருதா பாருங்க. 160க்கு எல்லாமே வரும். ஆனா 160இன் காரணிகள்னு பார்க்கும்போது 160ங்கிற நம்பரே அதுல வரணும் இல்லையா? அது இங்க வரல. ஸோ அப்போ 160ஓட காரணிகளான்னு கேட்டா கிடையாது. 80ஓட காரணிகள் தான் இங்க முழுமையா இருக்கு. 160ஓட காரணிகள்ல ஒரு எண் விடுபட்டிருக்கு. ஆகையினால 80ங்கிறது தான் கரெக்டான பதில். சரிங்களா? இந்த ரெட் ஒரு மாதிரி இருக்கு, கலர் மாத்திப்போம். அடுத்து 6 3 5 4 ஒரு டேஷ் அப்புறம் 9 7 இந்த ஒரு நம்பர் இருக்கு. நீங்க இதை படிச்சு கூட படிச்சுக்கங்க என்ன நம்பர்னு சொல்லி. 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். ஓகே, 63,54,000 டேஷ் 97. அதாவது ஏதோ ஒரு 97, 297 497. அப்ப அந்த ஸ்டாரோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஒரு 2 வருமா 4 வருமானா? 9ஆல் வகுப்படும் எண். இப்போ இந்த நம்பர் வந்து 9ஆல் வகுப்படும் அப்படின்னா இந்த இலக்கங்களின் கூடுதல் வந்து 9ஆல் வகுப்படும் இல்லையா? அப்ப இந்த இலக்கங்களை கூட்டி பாருங்களேன். 6 3 9, 9 5 14, 14 4 18, 18 9 27, 27 7 34, 3 4 7. அப்போ நமக்கு இன்னும் எவ்வளோ வேணும்? 2 இருந்தால் 9 ஆயிடும் இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துல வரக்கூடிய நம்பர் 2. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்து 53வது கேள்வி. 18 24 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீ கா, அதாவது HCF மீ பெரு பொது காரணி கண்டுபிடிக்கணும். 18 24 30 ஆகிய எண்கள் மீ பேவை கண்டுபிடிக்கணும்னா நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம்.
இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் 18, 24 இப்படி தொடர்ச்சியாக இப்படி எழுதிக்கலாம். 30 மீபேவா தானே கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிறது மட்டும்தான் எடுக்கணும், அதுதான் மீபேவா. ஃபஸ்ட்டு இது எல்லாமே இரட்டை எண்கள், 2ஆல் எடுத்துக்கலாம். 2 9 18, 2 12 24, 2 15 30. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 3ஆல் வகுப்படக்கூடிய எண்கள். 3 எடுத்துக்கலாம். 3 3 9, 3 4 12, 3 5 15. இதுக்கப்புறம் 3 4 5 எல்லாம் எந்த ஒரு வாய்ப்பாட்டிலையும் வரவே வராது. ஆகையினால இதிலேருந்து பொதுவாக எதையும் எடுக்க முடியாது. மீப்பெரு பொது காரணிங்கிறதுனால இந்த 2 3 தான் மீப்பேவா. அப்போ மீப்பேவா வந்து 2 3 அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? மீப்பேவா 2 பெருக்கல் 3 ஈக்குவல் டு 2 3 6 என்பது தான் இந்த தரப்பட்ட எண்களுக்கான மீப்பெரு பொது காரணி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். 6ன்றது தான் கரெக்டான பதில். சரி, ஓகே. எத்தனை பேர் கரெக்டாக போட்டீங்கன்னு தெரியல. நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னோடய சொல்யூஷனை பாருங்கள். ஓகேங்களா? நூல் விற்பனையாளர் 175 ஆங்கில நூல்களையும் 245 அறிவியல் நூல்களையும் 385 கணித நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாடவாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாடநூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறார். அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? கேள்வியை இன்னொரு முறை படிக்கணும். எப்பயுமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை இல்லை, 2 முறை படிக்கணும் கொஸ்டின். ஓகேங்களா? ஓகே. சம் ஆஃப் 175 இங்கிலீஷ் புக்ஸ், 245 சயின்ஸ் புக்ஸ், 385 மேக்ஸ் புக்ஸ். இது எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு பெட்டிலையும் ஈக்குவலாக வைக்கணுன்றாங்க. அப்படின்னா எல்லாத்துக்கும் எல்லா எண்களையும் வகுக்கக்கூடிய ஏதோ ஒரு நம்பர், மீதியின்றி வகுக்கக்கூடிய ஏதோ ஒரு நம்பர் அப்படின்னா அது மடங்குகளா இருக்குமா காரணியா இருக்குமானா காரணியா தான் இருக்கும். காரணினா ஒன்றும் இல்லை, மீப்பெரு பொது காரணி அப்படின்னு சொல்லி மீப்பேவா அல்லது மீப்பே கான்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இதோட மீப்பே கான்னு சொல்லுவோமா? இங்கே மீப்பே கான் தான் இப்போ வர புக்லலாம் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ மீப்பேவா நாங்கள் படிக்கும் போது தான் இந்த மீப்பேவா கண்டுபிடிச்சா போதுமானது. அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது எல்லாத்தோட மீப்பேவா கண்டுபிடிச்சிங்கன்னா இது எல்லாமே மீதின்று வகுக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பர் கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போ அந்தன்படி எல்லாத்தையும் அடுக்கி வச்சோம்னா நமக்கு எளிமையாக இருக்கும் பதில். ஓகேங்களா? அப்போ 245. ஓகே, நீங்கள் பாஸ் பண்ணிட்டு போடுறவங்க போட்டு பாருங்க. 245, 175 முதல்ல விட்டுனே, 175, 385. சரிங்களா? இப்போ இது எல்லாமே மீதியின்றி வகுக்கக்கூடிய ஒரு நம்பர், அதாவது மீப்பெரு பொது காரணி HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்ல இது எல்லாமே பொதுவாக என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 5 5 முடிகிறதுனால எல்லாத்தையுமே 5ஆல் இருக்கலாம். முதல்ல 5 4 20, 9 4 45 இல்லையா? 5 4 20, மீதி 4 5 45. ஓகே, 5 3 15, மீதி 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 25, 35 வருது. இங்கே வந்து 5 7 35, மீதி 3 வருது. திரும்ப 7 35. இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து எதால் வகுக்கும்? ஓகே, 7ஆம் வாய்ப்பாடால் வகுக்கும்னு நினைக்கிறேன். 7 49, 5 35, 11 77. இதுக்கு மேலே 7 5 11. இதுக்கு மேலே பொதுவாக இதுலேருந்து எதையும் எடுக்க முடியாத காரணத்தினால இது வரைக்கும் வகுத்த வகுத்தியல்னா 5 பெருக்கல் 7 இது மட்டும்தான் நம்மளோட மீப்பேவா எடுத்துக்கணும். 5 7 35, 35 தான் இதோட மீப்பேவா. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அப்படின்னா இவர் வந்து 35 35, இதில் ஒரு 35, இதில் ஒரு 35, இதில் ஒரு 35 தூக்கி ஒரு பாக்ஸ், இதில் ஒரு 35, இதில் ஒரு 35, இதில் ஒரு 35 தூக்கி ஒரு பாக்ஸ், அப்படி போட்டே வந்தார்னு வச்சுக்கலாம். அப்போ ஈக்குவலைஸாக எல்லாமே வந்து கரெக்டாக வரும். எல்லாத்தையுமே வந்து மீதியின்றி நம்மளால் போட முடியும். ஒவ்வொரு பையிலையும் மீதியின்றி வைக்க முடியும். ஓகேங்களா? அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்னா இதை வந்து 385 30ஆல் வைக்கும்போது தெரிஞ்சிடும் நமக்கு எத்தனை பெட்டி மேக்ஸிமம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி. ஓகே, 55வது கேள்வி போயிடலாம். சரி, 8, 9 மற்றும் 12 ஆகிய எண்களால் இந்த எண்களால் வகுப்படணுமா? இது இந்த எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த எண்களால் சரியாக வகுப்படக்கூடியது, இந்த எண்கள் வகுப்படக்கூடியதுன்னா அது மீப்பெரு பொது காரணி எடுக்கணும். இந்த எண்களால் வகுப்படக்கூடியது அப்படின்னா இந்த எல்லா எண்களையும் இதாலே வகுப்படணும், இதாலே வகுப்படணும், இதாலே வகுப்படணும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து மீப்பேவா கண்டுபிடிக்க கூடாது, மீசிமா தான் கண்டுபிடிக்கணும். ஏன் சார் அப்படின்னா பாருங்க, 8ஆலையும் அந்த நம்பர் பெரிய நம்பர் வகுப்படணும், 9ஆலையும் அந்த பெரிய நம்பர் வகுப்படணும், 12ஆலையும் அந்த பெரிய நம்பர் வகுப்படணும். இது எல்லாத்தாலையும் வகுப்படக்கூடியதுன்னா இது எல்லாத்தோட பெரிய நம்பராக தான் இருக்கும்.
எப்பயுமே மீசிமாங்கிறது பெரிய நம்பராக தான் இருக்கும். மீபேவாங்கிறது இதில் இருக்கக்கூடிய எண்கள்லேருந்து சின்னதாக இருக்கும். இது ஒரு டிப்பு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எண்களில் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா அது மீபேவா, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எண்கள்லேருந்து பெருசாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருந்ததுன்னா அதுதான் மீசிமா. அப்போ இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மீசிமா தான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் 8,9,12 போட்டு பாருங்க. 8,9,12 இதோட மீசிமாவை முதல்ல கண்டுபிடிங்க. 2 4 8. ஐ எம் வெரி சாரி, 9 வகுப்படாது இல்லையா? மீசிமாங்கும் போது நமக்கு வேறு வழி கிடையாது. சரி 2 4 8 தான், இப்படி தான் போய் ஆகணும். இந்த 9 வகுப்படாது, அப்படியே வச்சுக்கலாம். 2 6 12. இங்கே மறுபடியும் 2 2 4. 9 அப்படியே தான் இருக்கணும். 2 3 6. மறுபடியும் 3 எடுத்துக்கலாம்ல அந்த முறை. 2 அப்படியே இருக்கட்டும். 3 3 9. 3 1 3. அடுத்த முறை 2 எடுத்துக்கோங்களா. 2 1 2. இந்த 3 அப்படியே கிடக்கும். அடுத்த முறை 3 எடுத்துக்கிட்டோம்னா 3 1 3 அப்படின்னு எல்லாம் 1 வந்துருச்சுங்க. இந்த மாதிரி கடைசி 1 வர வரைக்கும் மொத்த எண்களையும் வந்து வகுத்து வெளியே எடுத்தோம்னாக்கா அதுக்கு பேர் தான் மீசிமா. இங்கே பாருங்க 2 2 4. 4 3 12. 12 24. 24 3 என்ன? 24 3 72ங்களா? ஓகே 72. சரிங்களா? இதுதான் மீசிமா. சரி கண்டுபிடிச்சிட்டோம். 72 தான் மீசிமா கண்டுபிடிச்சிட்டோம். இது இப்போ 72 தான் வந்து மீசிமானா அந்த எண் வந்து மீதி இல்லாமல் எதை வகுக்குதுன்னு பார்க்கணும் நீங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து நாம் 72 மீசிமா கண்டுபிடிச்சிட்டோம். மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படின்னு சொல்கிறாங்க. 72ஆல் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் எதுன்னு பாருங்க. இந்த 99 36 96 36. உதாரணத்துக்கு 99 36ன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கலாம். வகுத்தல் கணக்கு. அப்போ 72 ஓர் 72 72. அப்போ மீதி என்ன வரும்? இங்கே 7 வரும், இங்கே 2 வரும். அப்போ 3 இருக்கணும். அப்போ திரும்பியும் 2 72 2 7 14 3 21ங்களா? 4 7 28 ஆகிடும். வராது. 3 7 3 2 6 3 7 21 அப்படின்னு சொல்லி நீங்கள் போடணும். இதுக்கப்புறம் திரும்ப இதை என்ன பண்ணணும்? கழிக்கணும். கழிச்சுட்டு மீதி இருக்கிறது என்ன வரும்? 3 3 2 6 3 21 பார்த்துட்டேன். 13ல் 6 போனால் 7, 6 1 போனால் 5. உங்களா 57 இருக்குது. திரும்பியும் 6 வந்து கீழே கொண்டு வந்து இறக்கியாச்சு. 576. எத்தனை முறை பாருங்க? 8 7 56ங்களா? 8 2 16 மீதி 1. 8 7 56 1 57 வந்துருச்சு பாருங்க. 576 0. அப்போது 138 முறை. இப்போது இதால் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய எண் வந்து இதுதான். 9936ங்கிற நம்பர் தான் வந்து இதால் இந்த எல்லா எண்களாலையும் மீசிமாவாலேயே இது வகுப்பட்டுருச்சுன்னா அப்போ 8ஆலையும் வகுப்படும், 9ஆலையும் வகுப்படும், 12ஆலையும் வகுப்படும். புரியுதுங்களா? அதுதான் இது எல்லாத்தோட பெரிய எண் கண்டுபிடிக்கிறது காரணம் அதுதான். மீசிமா கண்டுபிடிக்கிறதுக்கான காரணமே வந்து இதுதான். ஓகேங்களா? சரி ஓகே. அடுத்தடுத்து கணக்கு போடும்போது உங்களுக்கே வந்து இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகும். அடுத்து இரு சார்பகா எண்களின் மீசிமா ரொம்ப முக்கியமான சம்ம. இந்த மாதிரி கேள்விகள் அடிக்கடி வரும். இரு சார்பகா எண்களின் மீசிமா 5005. ஒரு எண் 65 மற்றொரு எண் என்ன? பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னதுதான் இரு சார்பகா எண்கள். ஓகேங்களா? ஒரு சோடி சார்பகா எண்கள் அப்படின்னா அதுக்கு இடையில வித்தியாசம் 1 இருக்கும், சாரி 2 இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இரு சார்பகா எண்களின் மீசிமா வந்து 5005ட்டாங்க. அதோட மீப்பேவா வந்து சார்பகா எண்கள்னாலே அதோட மீப்பேவா வந்து என்னவா இருக்கும்? HCF என்று சொல்லக்கூடியது 1 தான் இருக்கும். ஓகேங்களா? HCF இன்ட்டு LCM இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் பெருக்குனீங்கன்னா அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 எண்கள், ஏதோ ஒரு 2 எண்கள் எடுத்துக்கிட்டீங்க, எக்ஸ்ஒய்னு ஏதோ 2 எண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 2 எண்களின் பெருக்குத்தொகையும் அந்த 2 எண்களின் மீசிமாவும் மீப்பேவாவும் பெருக்குத்தொகையும் சமமாக இருக்கும். இது வந்து மேக்ஸில் ஒரு ரூல் தான். ஓகேங்களா? அப்போ நீங்கள் இதை எடுத்து செக் பண்ணி கூட பார்க்கலாம். இதன்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். HCF சார்பகா எண்கள்ன்றதுனால HCF வந்து 1, LCM வந்து கணக்குப்படி 5005. சரிங்களா? 5005. XY அப்படின்றது 2 நம்பரு, அதில் ஒரு நம்பர் அவனே கொடுத்துட்டான் 65ன்னு சொல்லி. அப்போ 65 ஒய்ன்னு எடுத்துக்கலாங்களா? ஏன்னா எக்ஸோட வேல்யூ 65 ஒய். இப்போ மற்றொரு எண் என்ன? ஒய் என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள்.
இந்த ஓர் 5005 5005 தான் இல்லைங்களா? 5005. இந்த ஒய் மட்டும் அங்கேயே வச்சுக்கலாம். இந்த 65 ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 65. இப்போ நீங்கள் ஒய்யோட வேல்யூ வேணும்னா இந்த 65 இந்த 5005ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 77. இதுதான் ஒரு ஆன்சராக வரும். அப்போது நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆன்சர். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் வகுத்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும், வேறு ஒன்றும் இல்லை. 57வது கேள்வி பார்க்கலாம். இது நான் வகுத்துட்டு இருக்க முடியாதுன்னா அடுத்து போயிட்டேன். முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர் 100 லிட்டர் மற்றும் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக கலக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு என்ன சொல்றாங்கன்னா, 80 லிட்டர் ஒரு கேன்ல இருக்குது, 100 லிட்டர் ஒரு கேன் இருக்குது, 120 லிட்டர் ஒரு கேன்ல இருக்குது. ஓகேங்களா? இது மூணுத்தையும் நீங்க ஒரே லிட்டர் வச்சு தான் அளக்கணும். மேக்ஸிமம் லிட்டரா இருக்கணும். அது மேக்ஸிமம் லிட்டரா இருக்கணும். அப்போ 20 லிட்டரா 10 லிட்டரான்னு கேட்குறாங்க. இதுலேயே வந்து மேக்ஸிமம் லிட்டர் போது 20 லிட்டர் தான் ஆன்சர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க, கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? இது எப்படி கரெக்டாக தப்பா அப்படின்னு பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இது எல்லாத்தையுமே வந்து அளக்கக்கூடிய அதிகபட்ச கொள்ளளவு. இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணுறதா இருக்கும். இதையும் டிவைட் பண்ணணும், இதுவும் டிவைட் பண்ணணும், இதுவும் டிவைட் பண்ணணும். மேக்ஸிமம் நம்பராக இருக்கணும். இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணணும். அப்போ இதை விட சின்ன நம்பராக தான் இருக்கும். அப்பவே தெரிஞ்சிச்சு இது வந்து HCF தான் கண்டுபிடிக்கணும். அதாவது மீபேவான்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிச்சு. அப்போ இந்த 80 100 120க்கு மீபேவா கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 20 வரும். ஓகேங்களா? அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். மீபேவா நீங்களே போட்டு பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ 10 லிட்டரும் வந்து வரும். எல்லாத்தையும் 10 லிட்டராக பிரிச்சாங்கன்னா இப்போ மீதின்ற வகுக்க முடியும். ஆனால் அதிகபட்ச கொள்ளளவு போது 20 லிட்டர் தான். அது எப்படி சார் அதிகபட்ச கொள்ளளவு நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னா மீபேவா எடுக்கணும். இது எல்லாத்தையும் மீதியின்றி வகுக்கக்கூடிய மிகப்பெரிய கொள்ளளவு எது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி 80 90 100 120 நீங்கள் போட்டு நீங்கள் 10ஆல் கூட எடுத்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். 8 10 12ன்னு சொல்லி அப்படியே அடிச்சுட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்னா மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடு 2 4 8 2 5 10 2 6 12. இப்போ இது மூணுமே வந்து என்ன ஆகாது, எந்த ஒரு வாய்ப்பாட்லையும் வராது. ஸோ அப்போ 10 2 பெருக்குனீங்கன்னா 20 வந்துடும். சரிங்களா? நானே போட்டே காமிச்சிட்டேங்க. அடுத்து 58வது கேள்வி பாருங்க. இரு எண்களின் மீசிமானது மீபேகாவின் 6 மடங்கு ஆகும். ஸோ 6th ஸ்டாண்டர்டில் நான் இந்த அளவு டஃப்னஸ் எதிர்பார்க்கல. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், போன கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருந்தேன். கொஞ்சம் அவங்களுக்கு வந்து யோசிக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது. நீங்கள் எளிமையாக 6th தானே அப்படின்லாம் போயிட முடியாது. இரு எண்களின் மீசிமா மற்றும் மீபேகாவின் மீசிமா ஆனது, இப்போ ஏதோ 2 நம்பர் இருக்குங்க, அதோட மீசிமா என்றது வந்து மீபேவாவின் 6 மடங்கு அப்படின்றாங்க. அப்படின்னா LCM ஈக்குவல் டு HCF × 6 அப்படின்றாரு. சரி, மீபேவான்றது 12ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ மீசிமான்றதுன்னா இதோட 6 மடங்குன்றான். அப்படின்னா 6 பெருக்கல் 12. இதுதான் வந்து என்னது 6 12 72. இந்த 72ன்றது தான் மீபேகா. இதெல்லாம் வச்சு சொல்லிட்டு இருக்கான். ஓகே, மீப்பெரு பொது காரணி என்னது 72 அப்படின்ட்டாங்க. இரண்கள் மீசிமானது மீபேகாவின் 6 மடங்கு ஆகும். மீபேகாவின் 6 மடங்கு இதுதாங்க மீசிமா. நான் மாற்றி சொல்றேன் பாருங்க. சரி, ஓகே. மீப்பெரு பொது காரணி 12, அதோட 6 மடங்குன்னும் போது 72. இது வந்து மீசிமா, இது வந்து மீபேவா, இது வந்து மீசிமா. இங்கிலீஷில் சொல்லிடுவோமா? இது எல்சிஎம், இது HCF. ஓகேவா? சரி, நம்ம LCM HCF கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு எண்ணு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஈஸி, ரொம்ப சிம்பிளாக தட்டி விட்டு போயிடலாம். நமக்கு ஏற்கனவே தெரியும், ஃபார்முலா தெரியும். அப்போது LCM × HCF தட் இஸ் ஈக்குவல் டு X × Y, ஏதோ ஒரு 2 நம்பர். ஓகேங்களா? இப்போது LCM என்ன சொல்லிட்டாங்க 12ன்னு சொல்லிட்டாங்க. HCF 72ன்னு சொல்லிட்டாங்க. HCF என்னன்னு சொல்லிட்டாங்க 12ன்னு சொல்லிட்டாங்க. இப்போது அதில் ஓர் எண் வந்து 36ன்னு சொல்லிட்டான். அப்போ இன்னொரு எண் என்ன, அதுதான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த Y வந்து அங்கேயே வச்சுக்கிட்டு இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் அது கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கலாமே. இந்த என்ன ஆகும் அடுத்த ஸ்டெப்பில் 72 பெருக்கல் 12 டிவைடட் பை 36 தட் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு வரும் இல்லையா? 36 ஒரு 36 36 2 36 72 அடிச்சிங்கன்னா 2 12 24. அப்போ அதுதான் வந்து ஒய்யோட மதிப்பு. எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 59. வில்சன் மதன் மற்றும் குணசேகரன் ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடுபாதையின் ஒரு சுற்றை முறையே 10 15 20 நிமிடங்களில் சுற்றி முடிக்கிறார்கள். அப்போ ஒருத்தர் வந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை வராரு, இன்னொருத்தர் 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை வராரு, இன்னொருத்தர் 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை வராரு. ஒரு ரவுண்டு எதை ஒரு ரவுண்டு வரதுக்கு 10 நிமிஷம் ஆகுது ஒருத்தருக்கு. வில்சனுக்கு மதனுக்கு 15 நிமிஷமோ, குணசேகரனுக்கு 20 நிமிஷம் ஆகுதுங்க. அப்போ அவர்கள் வந்து எல்லாரும் ஒரே ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தொடங்குறாங்க. சூப்பரான கணக்கு இது. ஏதாவது ஒரு கிரவுண்ட் இருக்கு, அந்த கிரவுண்டை வந்து இப்போ ஒருத்தர் தொடங்குறாரு, இப்படியே சுற்றின்னு வர்றாரு. இன்னொருத்தர் தொடங்குறாரு, மொல்லமாக வர்றாரு. இன்னொருத்தர் தொடங்குறாரு, ஸ்பீடாக போயிட்டார். ஓகேங்களா?
அப்போ இவங்க 3 பேருமே வந்து மறுபடியும் எத்தனை சுற்றுகளுக்கு ஒரு பிறகு சந்திப்பார்கள்? ஓகேங்களா? ஸோ அவர்கள் மீண்டும் எந்த புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார்கள்? எப்போது? திரும்ப எப்போ வந்து எவ்வளோ எவ்வளோ நேரம் கழிச்சு தொடங்குவாங்க? எவ்வளோ நேரம் இத்தனை நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுது ஒரு ரவுண்டுக்கு. ஒருத்தருக்கு 15 நிமிஷம் ஆகுது. அப்படின்னா 3 பேரும் திரும்ப ஒரு புள்ளியில சந்திக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆகும் இல்லையா? அந்த நேரத்தை தான் கேட்குறாங்க. ஓகேவா? அப்படின்னா என்னன்னா, இது திரும்ப மடங்குகள்ல போய் எப்போ சந்திக்குது? இது மடங்குகள்ல போய் எப்போ சந்திக்குது? இதோட மடங்குகள்ல போய் எப்போ சந்திக்குது? இது 3 மடங்குகள்ல போகும்போது எப்போ சந்திக்குது அப்படின்னு. அப்போ அதனால அது மீச்சிறு பொது மடங்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அம்மாந்தூர்லாம் போகாதீங்க. நான் சிம்பிளா அப்படி சொல்றேன் பாருங்க. 10ஓட மடங்குகள்னா எங்க சந்திக்கும்னு பாருங்களேன். 10, 20, 30, 40 இது 150ல சந்திக்கும்னு நினைக்கிறேன் பாருங்களேன். 10, 20, 30, 40ன்னு போயிட்டீங்கன்னா 150ல இந்த 15ஓட மடங்குகள் போனீங்கன்னா 15, 30, 45, 60, 75, 90ன்னு போனீங்கன்னா இதுவும் 150ல சந்திக்குமா? இது ரெண்டுமே 150ல சந்திக்கும். சரி, ஓகே. ரொம்ப தூரம் போறணும். 10, 20 இது வந்து 30லேயே முதல்ல சந்திக்குமே. தப்பா சொல்றேன் பாருங்க. மடங்குகளாவே எழுதி பார்க்கலாமா? உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் 10ன் மடங்குகள். அப்போ 10, 20, 30, 40 இப்படி போகும் இல்லைங்களா? இப்போ 15 எப்படி போகும்? 15, 30, ஃபஸ்ட்டு வந்து 15, அப்புறம் 30, அப்புறம் 45, அப்புறமா 60 இப்படி போகும். அப்போ 20 என்ன ஆகும்? 20, 40, 60ன்னு வரும். அப்போது இது எல்லாத்துலேயும் சந்திக்கக்கூடிய ஒரு நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் 10 இருக்குது, இதில் இருக்கா? இல்லை. இதில் 20 இருக்குது, இதில் இருக்குது, இதில் இல்லை? இல்லை. இதில் 30 இருக்குது, இதில் இருக்குது, 30 இருக்குது. ஆனால் இதில் இருக்கா? இல்லைங்க. இதில் 40 இருக்குது, இதில் 40 இருக்கா? இல்லை. இதில் 50 இருக்குது, இதில் 50 இருக்கா? இல்லை. இதில் 60 இருக்குது மேலே இருக்கிறதுல, இதில் 60 இருக்கா? இருக்குது. இதில் 60 இருக்குது. மூணுத்துலேயுமே 60 தாங்க இருக்குது. அப்போ இந்த மடங்குகள், இந்த 10ன் மடங்குகள் 60ல் சந்திக்குது, 15ன் மடங்குகளும் 60ல் சந்திக்குது, 20ன் மடங்குகளும் 60ல் சந்திக்குது. அப்படின்னா இவங்க எல்லாருமே 60 நிமிடத்திற்கு பிறகு கரெக்டாக ஒரு புள்ளியில் சந்திப்பாங்க. அதுக்கு பேர் தான் 60 நிமிடங்கள். இவங்க எல்லாருமே வந்து காலை 7 மணிக்கு தொடங்குறாங்க அப்படின்னா 60 நிமிஷம் கழிச்சு கரெக்டாக அப்போ 8 மணிக்கு திரும்பவும் அந்த புள்ளியில் சந்திப்பாங்க, தொடக்க புள்ளியில் சந்திப்பாங்க அப்படிங்கிறது தான். சரி, இதை நம்ம எப்படி சார் வேற எப்படி சார் போகிறதுனா ஒன்றும் இல்லை, இது மீசியமாக எடுக்கிறதா நான் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தேன். மீசியமாக எடுக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் இப்படி மீசியமாவோட பேசிக் கான்செப்ட் இதுதான். ஸோ அப்போ 10 இது நீங்கள் மீசியமாக எடுக்கணும். ஏன்னா மடங்குகள் எங்கே சந்திக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக மீசியமாக எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு 5ஆம் வாய்ப்பாடு எடுப்பீங்க. 5, 2, 10, 5, 3, 15, 5, 4, 20. அப்புறம் மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடு எடுப்பீங்க. 2, 1, 2, 2, 2, 4. திரும்ப இந்த 3ஐயும் எடுத்துருவீங்க வெளியே. அப்போ 3, 1, 3. சரிங்களா? கடைசியாக இந்த ரெண்டையும் இங்கே இருக்கிற ரெண்டையும் வெளியே எடுக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா 5, 2, 10, 10, 3, 30, 32, 60 எல்லாம் ஒன்று வர வரைக்கும் எடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் எல்சிஎம். இதே பொதுவாக இருக்கிறது வரைக்கும் எடுத்து நிறுத்திக்கிட்டிங்கன்னா ஹெச்சிஎஃப். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம அடுத்த வீடியோவில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அடுத்த மேக்ஸில். ஏன்னா மேக்ஸ் எடுக்கிறது தான் ரொம்ப லேட் ஆகுது. கிளாஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்குது, மேக்ஸ் மட்டும்தான். ஓகே, அடுத்து கடைசி கேள்வி. 18 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீபேவா மற்றும் மீசிமாவின் விகிதத்தை காண்க. சூப்பரான கேள்விங்க. 18, 30 இதோட மீசிமா என்ன, மீபேவா என்ன, அதாவது எல்சிஎம் என்ன, ஹெச்சிஎஃப் என்ன. சரி, ஓகே, நம்ம கண்டுபிடிக்கலாமா? 18, 30. ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிச்சாரு. எல்சிஎம் கண்டுபிடிச்சாலும் ஹெச்சிஎஃப் வந்துடும் அதுக்குள்ளேயே. ஃபர்ஸ்ட் 2ஆம் வாய்ப்பாடு. ஐயோ, 2 18, 2 15, 30. மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாடு. 3 3 9, 3 5 15. சரி போச்சுங்களா? இப்போ இதுக்கப்புறம் இதை காமனாக வெளியே எடுக்க முடியாது. இப்படி இருந்தது இப்படியே தான் நிறுத்திக்கிட்டோம்னா இதுக்கு பேர் தான் மீபேவா. 2 3 6ங்க. மீபேவா என்னது? 6. மீசிமான என்ன? திரும்பியும் வெளியே எடுக்கணும். 3 1 3. இந்த 5 வெளியே எடுக்க முடியாது. அப்போ 5 1 5. ஓகேங்களா? திரும்பியும் 2 3 6 6 5 சரி 2 3 6 6 5 30 33 90 இல்லைங்களா? கரெக்டுங்களா? 2 3 6 6 3 18 18 5 90. நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். மீசிமா வந்து 90. மீபே வந்து 6. அப்போ 6:90 எங்கே இருக்கு? இதை அடித்தா என்ன வரும்? 1 6 6 5 6 90. 1:15. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? சரி, அடுத்து மேக்ஸ் எல்லாம் வந்து போட்டு பார்த்தாச்சு. எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளனேஷனோட தான் வந்து நம்ம
சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்து 6ஆம் வகுப்பு அறிவியலில் பருவம் 2ல் என்னென்ன போனோம்? காற்று, செல்லு, அப்புறம் வந்து மனித உறுப்பு மண்டலங்கள் பார்க்கலாங்களா? காற்றின் பரவலானது பூமிக்கு அருகில் மிக அதிகமாகவும் மேலே செல்ல செல்ல குறைவாகவும் காணப்படும். சரியா தவறா? கரெக்ட். ஏன்னா புவியீர்ப்பு விசையின் காரணமாக பூமிக்கு அருகில் வந்து காற்று வளிமண்டலம் வந்து அதிகமாக இருக்கும், மேலே போக போக குறையும். அடுத்து புவி பரப்பிலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள அடுக்கு எது? புவி பரப்பிலிருந்து 16 கிலோமீட்டர் வரைக்கும் அடி அடி வளிமண்டலம்னு சொல்லக்கூடியது ட்ரோபோஸ்பியர். ஓகேங்களா? அடுத்து 63வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் எவை சரி? 1774 ஜோசப் பிரிஸ்லி என்பவர் காற்று ஒரு கலவை என்பதனை சோதனை மூலம் நிரூபித்தார். சோதனை முழுன்னு போட்டிருக்கு, சோதனை மூலம். டேனியல் ரூதர்ஃபோர்ட் நைட்ரஜனை கண்டறிந்தார். கரெக்டுங்களா? எது சரி? ரெண்டுமே சரியா இல்லை எதுனா ஒன்று மட்டும் சரியா சொல்லுங்க. ரெண்டுமே சரி. சரிங்களா? ஆப்ஷன் ஏ அண்ட் பி. டேனியல் ரூதர்ஃபோர்ட் நைட்ரஜனை கண்டறிந்தார். இது ஜோசப் பிரிஸ்லி என்பவர் காற்று ஒரு கலவை என்று சோதனை மூலம் நிரூபித்தார். ஓகேங்களா? அடுத்து கூற்றும் காரணமும் பார்க்குறோம். ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்தும் போது எரிபொருளும் ஆக்சிஜனையும் சேர்த்தே செலுத்துறோம். ஏன் ஆக்சிஜனையும் சேர்த்து செலுத்துறோம்? காரணம் வந்து வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் ஆக்சிஜன் அளவு குறைவாக இருக்கும். சரியா தவறா? கூற்று சரி, காரணம் தவறு. இல்ல கூற்று காரணம் ரெண்டுமே சரி. எது வரும்? அறுபத்தி 4வது ஆப்ஷன் பி வந்து ரெண்டுமே சரிங்க. புரியுதுங்களா? வளிமண்டலத்தின் மேலடுக்குகளில் வந்து புவியீர்ப்பு விசை குறைவாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து காற்றின் அழுத்தமும் குறைவாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படித்தோம். அடுத்து பின்வரும் கூற்றுகளை கவனி. 65வது கேள்வி. ஒளியின்றி வெப்பத்தை வெளிப்படுத்தும் நிகழ்வு எரிதல் எனப்படும். ஒளி இல்லாம சுவாசித்தலின் போது தாவரங்கள் விலங்குகளைப் போலவே ஆக்சிஜனை உள்ளிழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன. ஆக்சிஜனை சுவாசித்தல் என்னப்போ? ஆக்சிஜன் மரங்கள் வந்து ஆக்சிஜனை எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுகின்றாங்க. ரெண்டுமே சரியா இல்லை வந்து ஒன்று சரி ஒன்று தப்பா? பார்த்தீங்கன்னா ஒளியின்றி வெப்பத்தை வெளிப்படுத்தும் நிகழ்வு உள்ளெரிதல் எனப்படும். எரிதல்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. ஒளியும் வெப்பம் ரெண்டும் வந்து அது எரிதல். ஒளி இல்லாத வெப்பம் மட்டும் வந்து அது உள்ளெரிதல்னு சொல்லணும். சுவாசித்தலின் போது தாவரங்கள் வந்து ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடும்ன்றது கரெக்டு தான். ஆனால் ஒளிச்சேர்க்கையின் அப்போ என்ன பண்ணணும்னா கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளிவிடும். ஓகேவா? இதில் நிறைய ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கேன். எரிதல்னா என்ன, உள்ளெரிதல்னா என்ன சொல்லியாச்சு. சுவாசித்தலின் போது என்ன பண்ணும், ஒளிச்சேர்க்கையின் போது என்ன பண்ணும் சொல்லியாச்சு. அப்போ 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம இதில் வந்து படிச்சிருக்கோம். இப்படி தான் நீங்கள் படிக்கணும் சயின்ஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இதுக்கு ஆப்ஷன் பிங்கிறது தான் கரெக்ட். ஏன்றது தப்பு, பின்றது கரெக்ட். ஓகேங்களா? இது தப்பு, உள்ளெரிதல்னு சொல்லணும், இது கரெக்ட். ஒளிச்சேர்க்கையின் போது சூரிய ஒளியை உறிஞ்ச உதவுவது எது? பச்சையமா ஸ்டொமேட்டோவா? குளோரோஃபில், பச்சையம். இதுதான் வந்து கரெக்டான பதில். ஸ்டொமேட்டோங்கிறது வேற இலை, அது வந்து இலை துகள்கள், அது வந்து நீராவி போக்குக்கு பயன்படும். நாம் சுவாசிக்கும் பொழுது உள்ளிழுக்கும் காற்று மற்றும் வெளியேற்றும் காற்றில் உள்ள சதவீதம் மாறாத வாயு எது? ஆக்சிஜன் உள்ள போச்சுன்னா அதிகமாக உள்ள போகும், குறைவாக வெளியே வரும். கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போகும்போது குறைவாக போகும், அது வெளியே வரும்போது கரெக்டாக வந்துடும், அதிகமாக வரும். ஆனால் நைட்ரஜன் வந்து உள்ளே போகும்போதும் வெளியே வரும்போது எந்த விதமான டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதே மாதிரி ஆர்கான், நியான், கிப்டான், செனான் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்த வாயுக்களும் உள்ளே போகிறதும் வெளியே வரதும் எந்த விதமான வித்தியாசமும் இருக்காது. அப்படின்னா நைட்ரஜனுங்கிறது தான் கரெக்டான பதில். அப்போ 78% உள்ளே போச்சுன்னா திரும்பி வெளியே வரதும் 78%ஆக வெளியே வந்துடும். ஏன்னா உள்ள எந்த விதமான பயன்பாடும் கிடையாது மனித உடலுக்குள்ள. தெளிவான உட்கருக்களை கொண்ட செல்கள் எது? ப்ரோகாரியாட்டிக்கா, யூகேரியாட்டிக்கா? ஆப்ஷன் பி யூகேரியாட்டிக். செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுவது எது? மைட்டோகாண்ட்ரியாவா, பசுங்கணிக்குமா? மைட்டோகாண்ட்ரியா. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? மனிதன் விலா எலும்பு கூடு 12 இணை கொண்ட வளைந்த தட்டையான எலும்புகளால் ஆனது. இணை உறுப்பு சட்டகமானது மனித உடலில் செங்குத்தான அச்சை உருவாக்குகிறது. எது சரி, எது தவறு, எது தப்பு? ஃபர்ஸ்டா செகண்டா? ஆப்ஷன் பி இணை உறுப்பு சட்டகம் கிடையாது, அச்சு சட்டகம். அச்சு சட்டகம் தான் மனித உடலின் செங்குத்தான இந்த தலை, முகுளம், முதுகுத்தண்டு இதெல்லாத்தையும் வந்து பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்.
இது வந்து இணையுறுப்பு சட்டகம்ங்கிறது இடுப்பு எலும்புகள், கைகள் மற்றும் கால்களை வந்து வந்து உருவாக்குறது இணையுறுப்பு சட்டகம். அச்சு சட்டகம் மட்டும் தான் மனிதனின் செங்குத்தான அச்சு, மண்டை ஓடு, முதுகெலும்பு இது எல்லாத்தையும் உருவாக்குறது வந்து செங்குத்தான அச்சு, அச்சு சட்டகம்னு சொல்லணும். இங்க வந்து அச்சு சட்டகத்துக்கு பதிலாக செங்குத்தான அச்சுக்கு வந்து அச்சு சட்டகம்னு வரணும். இங்க வந்து தப்பா கொடுத்துருக்காங்க, இணையுறுப்பு சட்டகம். ஓகேங்களா? பின்வரும் கூற்றுகளை கவனி. சிறுகுடலில் உட்கிரகித்தல் நடைபெறுகிறது. அடுத்து உணவு பாதையானது வாயில் தொடங்கி பெருங்குடலில் முடிகிறது. ரெண்டுத்துல எது சரி எது தவறு? ஏ சரியா இல்ல பி சரியா? ஏதோ ஒண்ணுதான் சரி. சிறுகுடலில் உட்கிரகித்து நடைபெறுகிறதுன்றது கரெக்டுங்க. உணவு பாதை வாயில் தொடங்குதுன்றதும் கரெக்டு தான். ஆனா பெருங்குடலில் முடியாது. மலக்குடலில் மலவாயில் முடியும். மலவாய் அல்லது மலக்குடல். ஓகேங்களா? உணவு பாதை வந்து வாயில் தொடங்கி மலவாயில் முடியும். சரிங்களா? அப்போ வந்து ஆப்ஷன் பி தான் தப்பு, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கூற்றுக்களை கவனி. இப்போ இதில் வந்து ஏ சரின்றதான் வந்து கரெக்டு, பி சரின்றது தப்பு. கூற்று 1, இரத்த சிவப்பணுக்களில் உள்ள ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை கடத்துகிறது. செல்கள் வழியாக ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுகின்றன. கூற்று 1, 2 ரெண்டுமே கரெக்டுங்க. அடுத்து 73வது தவறாக பொருந்தியுள்ளதை தெரிவு செய்க. தைமஸ் சுரப்பி மார்புக்கூடு, பிட்யூட்டரி சுரப்பி மூளை நடுப்பகுதி, அட்ரினல் சுரப்பி சிறுநீரகத்தின் கீழ்ப்பகுதி, தைராய்டு சுரப்பி கழுத்து பகுதி. இதில் எதுங்க கரெக்டு? தைமஸ் சுரப்பி எங்கே இருக்கும்? மார்பு கூட்டில் இருக்கும். பிட்யூட்டரி சுரப்பி எங்கே இருக்கும்? மூளை நடிப்பகுதியில் இருக்கும். பீனியல் சுரப்பின்னு ஒன்று இருக்குது, அது எங்கே இருக்கும்? அதுவும் மூளை நடிப்பகுதியில் தான் இருக்கும். அட்ரினல் சுரப்பி எங்கே இருக்கும்? சிறுநீரகத்தின் மேல் பகுதி, சிறுநீரகத்தின் கீழ்ப்பகுதி கிடையாது, சிறுநீரகத்தின் மேல் பகுதி. தவறாக பொருந்தியுள்ளது ஆப்ஷன் சி. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? நம்முடைய தோல் சூரிய ஒளியை பயன்படுத்தி உடலுக்கு தேவையான வைட்டமின் டியை வந்து உற்பத்தி செய்கிறது. நியூரான்கள் எனப்படுபவை சிறுநீரகத்தின் அடிப்படை செயல் அலகு ஆகும். எது கரெக்ட்? சூரிய ஒளியை வந்து விட்டமின் டியை கன்வெர்ட் பண்றது நம்மளோட தோல் தான், அது கரெக்ட் தான். சரிங்களா? அப்ப இது கரெக்ட் தான். அப்ப நியூரான்களா நெஃப்ரான்கள்? நெஃப்ரான்கள் என அழைக்கப்படும், நெஃப்ரான்கள்னு சொல்றோம். அதுதான் வந்து சிறுநீரகத்தின் அடிப்படை மற்றும் செயல் அலகு வந்து நெஃப்ரான்கள். சரிங்களா? அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், ஆப்ஷன் பி வந்து தப்பு. நியூரான்கள் எனப்படுவது நரம்பு செல்லின் அடிப்படை அலகு. சரிங்க, கொஞ்சம் வித்தியாசம் தான் பாத்துங்க. ஆக்சிஜன் மற்றும் யூரியா உள்ள ரத்தத்தினை சிறுநீரகங்களுக்கு கொண்டு செல்வது எது? ஆக்சிஜனும் யூரியாவும் இருக்கிற ரத்தத்தை சிறுநீரகத்துக்கு எடுத்து போறது யாரு? சிறுநீரக தமனியா, சிறுநீரக சிரையா? 75வது ஆப்ஷன் ஏ சிறுநீரக தமனி. சிறுநீரக சிறையை வந்து கீழ்பெருஞ்சிறைக்கு எடுத்துட்டு போகும். சரிங்களா? அந்த யூரியா கலந்த ரத்தத்தை. சரி, அடுத்து மாவு பொருள்களானது குளுக்கோஸ் மற்றும் கிளைகோஜனாக மாற்றும் உறுப்பு எது? மாவு பொருள்களை, அதாவது சிறுகுடலில் உட்கிரகித்தல் நடைபெறுதா? அந்த உட்கிரகித்த சிறு இது வந்து கல்லீரல் வழியாக தான் வந்து சத்துக்களாக மாறும். சரி, இப்போ அந்த கல்லீரல்ல தான் வந்து குளுக்கோஸ் மற்றும் குளுக்கோஸுக்கு மாவு பொருள் குளுக்கோஸ் எல்லாம் கிளைகோஜனாகவும் குளுக்கோஸாகவும் மாற்றப்படுவது கல்லீரல். அப்போ 76க்கு ஆப்ஷன் பி. செல்லின் கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கப்படுவது இது? மைட்டோகாண்ட்ரியாவா நியூக்ளியஸா? நியூக்ளியஸ். கட்டுப்பாட்டு மையம் வந்து நியூக்ளியஸ். மைட்டோகாண்ட்ரியா ஆற்றல் மையம், ஏற்கனவே பார்த்தோம். ஓசோன் படலம் அமைந்துள்ள அடுக்கு எது? ட்ரோபோஸ்பியரா ஸ்ட்ராட்டோஸ்பியரா? எழுபத்தி எட்டாவது ஆப்ஷன் பி ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஓகேங்களா? முதல்ல இருக்கக்கூடிய 16 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரோபோஸ்பியர் இருக்கும். ஓகேங்களா? அங்கே தான் வந்து ஏரோப்ளான்லாம் பறக்கும். அடுத்து இருக்க ஓசோன் படலத்தில் வந்து என்ன ஆகும்? ஸ்ட்ராட்டோஸ்பியர் இருக்கும், அங்கே தான் வந்து ஓசோன் படலம் இருக்கும். அதுதான் ரெண்டாவது. ஓகேங்களா? அடுத்து மேலே வந்து அயனோஸ்பியர் இருக்கும், அதுக்கு மேலே வந்து எக்ஸோஸ்பியர்லாம் இருக்கும். சரிங்க. அடுத்து தாவரங்களின் வாயு பரிமாற்றம் இலையில் உள்ள டேஷ் மூலம் நடைபெறுகிறது? குளோரோஃபில்லா ஸ்டொமேட்டாவா? ஸ்டொமேட்டா. இலை துளைகள் வழியாக தான் நடைபெறும். குளோரோஃபில் பச்சையாமல் சொல்லக்கூடிய ஒளிச்சேர்க்கைக்கு. இயக்கு தசைகள் எனப்படுபவை யாவை? கைகளில் உள்ள தசைகளா, இதய தசைகளா? கடைசி கேள்வி அறிவியல்.
ஆப்ஷன் ஏ இயக்கு தசைகள் என்பது நாம் இயக்கக்கூடிய தசைகள். இயங்கு தசைகள் என்பது தானாகவே இயங்கக்கூடிய தசைகள். இதய தசைகளான பெரிகார்டியம் போன்ற தசைகள் வந்து என்னன்னு சொல்லலாம், இயங்கு தசைகள் என்று சொல்கிறோம். ஓகேங்களா. அடுத்து கடைசியா சமூக அறிவியல்ல பருவம் 2ல புவியியல்ல ஒரு பாடம், குடிமையியல்ல 2 பாடம், பொருளியல்ல ஒரு பாடம் அப்படின்னு சொல்லி மொத்தமா இது எல்லாமே ஃபுல்லா கவர் பண்ணிடுறோம். மொத்தமா 20 கேள்விகள் எடுக்கிறோம். பார்க்கலாங்களா. உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுவது எது? வெப்பமண்டல மழைக்காடுகளா, கடல் ஈஸ்டா? ரொம்ப சில்லியா இருக்குல்ல ஆப்ஷனு. வேற ஏதாவது மழைக்காடுகள், அமேசான் மழைக்காடுகள், அமேசான் காடுகள்னு கொடுத்துருக்கோம் போலயே. வெப்பமண்டல மழைக்காடுகள் தான். வளங்கள் மனிதனின் பேராசைக்கு அன்று அவனது தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தா, மகாத்மா காந்தியடிகளா? ஆப்ஷன் ஏவா பியா? மகாத்மா காந்தியடிகள். தேசிய சின்னங்களும் அவைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டும் தரப்பட்டுள்ளது. இவற்றில் எவை தவறு இல்ல எது தவறு சொல்லுங்க. ஆலமரம் 1950ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கங்கையாறு 1963 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆற்று ஓங்கில் 2010 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. லாக்டோபாசிலஸ் பாக்டீரியா 2012 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கரெக்டா? எது தப்பு? கங்கையாறு 1963 என்பது தவறானது. 2008 நினைக்கிறேன். 2008 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா. ஆற்று ஓங்கில் வந்து 2010, லாக்டோபாசிலஸ் வந்து 2012. இது எல்லாமே கரெக்ட். 1963 என்பது தவறு. கூற்றுகளை கவனி. விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது. இந்த கொடியை ஜவஹர்லால் நேரு அவர்கள் சுதந்திர பெற்ற நாளில், அதாவது 15 ஆகஸ்ட் 1947 செங்கோட்டையில் ஏற்றினார். ரெண்டுமே சரியா இல்லை எதுனா ஒன்று மட்டும் தான் சரியா? எல்லாமே பாயிண்ட்டுங்க. மேக்சிமம் உங்களுக்கு மண்டியில் அப்படியே ஏறணுன்றதுக்காக வந்து இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்கேன். எல்லாம் அதே மாதிரி இருந்துடாதீங்க கேர்லெஸ்ஸா. ஓகே. சாரநாத் அசோகர் தூணின்னு வந்துச்சு பாருங்களா. தூணின் ஆக்சுவலி அந்த தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம் சங்கம் இது சிங்கம் இந்தியாவின் தேசிய லட்சணியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எந்த நாள் சொல்லுங்க. அந்த நாள் வந்து ஜனவரி 26 1950, ஜனவரி 24 1950. 85வது. ஆப்ஷன் ஏ ஜனவரி 26 1950 கரெக்டானது. பின்வரும் கூற்றுக்கள் எதனை குறிக்கின்றன? எதையோ ஒருத்த பத்தி சொல்லுது பாருங்க. ஆப்ஷன் ஏ என்னன்னு கூற்று ஏ என்னன்னு பாருங்க. இதன் இந்தி மொழியாக்கம் ஜனவரி 24 1950 இந்திய அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1911 டிசம்பர் 27ஆம் நாள் கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது இப்பாடல் முதலாக பாடப்பட்டது. தேசிய கீதமா தேசிய பாடலா? தேசிய கீதம் ஜனகணமன என்று சொல்லக்கூடியது ரவீந்திரநாத் தாகூரால் எழுதப்பட்டது. வங்காள மொழியில் எழுதப்பட்டு ஜனவரி 24 1950 இந்தி மொழியாக்கம் பண்ண அந்த வருஷனை ஏற்றுக்கிட்டாங்க. ஓகேங்களா. அது வந்து முதல்ல 1911 வந்து என்ன பண்ணாங்க, கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் பாடிட்டாங்க. அடுத்து ரூபா என்ற சின்னத்தை 2010 வடிவமைத்த தமிழரின் பெயர் என்ன? டி உதயகுமாரா, டி சூரியகுமாரா? ஸ்கை என்று சொல்லக்கூடிய சூரியகுமார் யாதவா, டி உதயகுமார்? ஓகேவா. லீஃப் ஆண்டுகளில் சம பகல் இரவு நாள் எப்போ வரும்? மார்ச் 22 வருமா, மார்ச் 21 வருமா? சம பகலிரவு நாள்ன்றது மார்ச் 22 தான் எப்பயுமே. ஆனால் லீஃப் ஆண்டுன்னு வரும்போது இந்த பிப்ரவரி 29 வந்ததுனால மார்ச் 21 குறைந்து விடும். இந்திய அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார்? அம்பேத்கரா, பி என் ராவா? இந்திய அமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக இருந்தவர் டாக்டர் அம்பேத்கர். அதன் ஆலோசகராக இருந்தவர் பி என் ராவ். ஓகேங்களா. இந்திய அரசமைப்பு சட்ட தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? நவம்பர் 26, டிசம்பர் 9? நவம்பர் 26. ஏன் நவம்பர் 26 தெரியுங்களா? ஆக்சுவலி வந்து 1949 நவம்பர் 26 தான் வந்து
அம்பேத்கர் மற்றும் அவர்களுடன் இருந்த 8 உறுப்பினர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த அரசமைப்பை வந்து சமர்ப்பிப்பாங்க நவம்பர் 26. ஆக்சுவலி அவங்க தொடங்குனது வந்து பார்த்தீங்கன்னா 1948 டிசம்பர் 9ஆம் தேதியே தொடங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நான் டிசம்பர் 9ல் தொடங்கி அவங்க 1949 நவம்பர் 26ல் சமர்ப்பிச்சிருப்பாங்க. ஆகையினால தான் இந்திய அரசமைப்பு சட்ட தினம் வந்து நவம்பர் 26ல் கொண்டாடப்படுகிறது. முதல்நிலை தொழில்களுக்கு உதாரணம் என்னது? போக்குவரத்தா, வேளாண்மை? வேளாண்மை தான் முதல்நிலை தொழில். அதை சார்ந்து வரக்கூடிய 2ஆம் நிலை தொழில்னு சொல்லக்கூடியதான் போக்குவரத்து. ஓகேங்களா? உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய நாடு எது? ஃபர்ஸ்ட் இங்கிலாந்தா, நியூசிலாந்தா? நியூசிலாந்து. 1893 நியூசிலாந்து தான் ஃபர்ஸ்ட் விமன்ஸ் வந்து ஓட்டுரிமை கொடுத்தாங்க. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? டாக்டர் அம்பேத்கர், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான். பார்த்தோன்னே அம்பேத்கர் அடிச்சிடாதீங்க. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுன்றதுக்கு தான் வந்து அம்பேத்கர் வருவார். அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தில் வந்து ராஜேந்திர பிரசாத். இதில் 15 பெண் உறுப்பினர்கள் இருப்பாங்க. சரிங்களா? இந்தியாவின் மிக நீளமான நதி? கங்கையா, பிரம்மபுத்திராவா? இதை பார்த்துட்டு மிக நீளம்னு சொல்லிடாதீங்க. கங்கை தான் வந்து மிக நீளமான நதி, இந்தியாவுக்குள்ளே பாயிருது. இது பிரம்மபுத்திரா வந்து அண்டை நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்து தான் அவ்வளோ தூரம். ஸோ அப்போ இந்த விராலிமலை மயில்களுக்கான சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ராமநாதபுரமா, புதுக்கோட்டையா? புதுக்கோட்டை என்பது கரெக்டான பதில். இந்திய குடியரசு தினத்தை அடுத்து நடைபெறும் பாசறைக்கு திரும்புதல் என்ற நிகழ்விற்கு என்னைக்கு நடைபெறும்? என்று நடைபெறும்? ஜனவரி 28 இல்லை 29? ஜனவரி 29. ஏன்னா 3 நாள் கழிச்சு. ஓகேங்களா? 26 3 நாள் கூட்டிங்க. பிரபல வான் இயற்பியலாளர் மேக்நாத் சகா தலைமையிலான, இதெல்லாம் ஏன் இவ்வளோ பெரிய கொஸ்டின்னா உங்களுக்கே தெரியணும். மேக்நாத் சகா யாரு? அவர் வந்து பிரபல நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் தலைவராக இருந்தவர். ஓகேவா? மேக்நாத் சகான்ற தலைவர் தான் நாட்காட்டி சீரமைப்பு குழு அமைச்சாங்க. அவர் வந்து முதல்ல எப்போ வந்து அந்த நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்காக தான் கேள்வி இவ்வளோ சுற்றி இவ்வளோ பெருசாக எடுக்கிறதுக்கு காரணம். அப்போ 1957 மார்ச் 22, 1957 ஆகஸ்ட் 15. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. 1857ங்கிறது வந்து கனெக்ட் பண்ணிங்க முதல் விடுதலை போர். அதை வச்சு 957 ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஆனால் மார்ச் 22 சொன்னா ஆகஸ்ட் 15 சொன்னா மார்ச் 22 சொல்லியிருப்பேன். ஏன்னா சம பகல் இரவு நாள் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் ரைட்டான ஆன்சர். இந்தியா தாய்நாடு என்று தொடங்கும் தேசிய உறுதிமொழியை எழுதியவர் யார்? வெங்கட சுப்பாராவா, பிங்கிலி வெங்கையாவா? ஆக்சுவலி பிங்கிலி வெங்கையான்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேசிய கொடியை வடிவமைத்தவர். அவரும் ஆந்திரா தான். வெங்கட சுப்பாராவ்ன்றவர் தான் வந்து அந்த உறுதிமொழியை தெலுங்குல எழுதியிருப்பார். ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். 99வது பாயிண்ட் கொஸ்டின். இந்திய தேசிய கொடியின் காவி நிறம் எதை உணர்த்துகிறது? நேர்மை, அமைதி, தூய்மையா, வீரம், தியாகமா? வீரம், தியாகம் என்பதுதான் கரெக்டான பதில். பன்னாட்டு உதாரணம் எது? என்னங்க? வளங்களுக்கான உதாரணம். சாரி, பன்னாட்டு வளங்களுக்கான உதாரணம். பன்னாட்டு வளங்களுக்கான உதாரணம் எது? பெட்ரோல், டீசலா? இதில் திமிங்கல புணுகா? அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திமிங்கல புணுகு தான் வந்து பன்னாட்டு வளங்களுக்கான உதாரணம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ், நாம் இதில் பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து 100 வினாக்களை பார்த்துட்டோம். வீக் டெஸ்ட்டு 4 22/3 இன்னைக்கு டேட்டில் 100 வினாக்கள் பார்த்துருக்கோம். இது சேவ் பண்ணி வச்சுங்க, டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேவா? நாளைக்கு தமிழ் அதில் வந்து நம்ம சந்திக்கலாம் வீக் 5ல். ஓகேங்களா? ஓகே, இவ்வளோ நேரம் வந்து வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ தான். இந்த கொஷின் பேப்பர் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்கும். டவுன்லோட் பண்ணிங்க. அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்கள். இல்லாட்டி நம்மளே கூட ஒரு வீடியோ போட்டுருவோம்.
டிஸ்கிரிப்ஷன்னா ஒன்றும் இல்லை, உங்கள் டைட்டில் இருக்கும் இல்லைங்களா, அந்த வீடியோவோட டைட்டில் இருக்கும். அந்த டைட்டில் கீழே வந்து மோர்னு இருக்கும் பாருங்கள், நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வரும். அதில் வந்து லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.